மலையக இலக்கியத்தின் பண்பாடும் அரசியலும் என்கிற தலைப்பில் பேசுவதற்கு ஐயா பே முத்துலிங்கம் அவர்களை உங்களுடைய கரவொலிகளுடன் பேச அழைக்கிறேன். முதலாவதாக நீலன் பண்பாட்டு அமைப்பிற்கும் அதே நேரத்தில் இங்கே அழைத்த ராஜாங்கம் அவர்களுக்கும் வாசுகி அவர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்வதுடன் இப்பொழுது இங்கு 2 உரைகள் ஆற்றியதை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். அந்த 2 உரைகளுக்கும் நானும் கொஞ்சம் சம்பந்தப்பட்டிருக்கின்றபடியினால் அதையும் கொஞ்சம் கூறி விட்டு நான் என்னுடைய உரையை ஆற்றலாம் என்று நான் நினைக்கின்றேன். பொதுவாக மலையகம் என்று கூறும் பொழுது இப்பொழுது தான் நாங்கள் அந்த மலையகம் என்ற சொல்லை குறிப்பாக 1960ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் மலையகம் என்ற சொல் மிகவும் பிரபல்யம் அடைகின்றது. அதற்கு முன்பதாக எங்களை இந்திய தமிழர் என்று தான் சொல்லுவார்கள். அப்போ இந்த இந்திய தமிழர் என்று சொல்லும் பொழுது இன்னும் அந்த அடையாளம் எங்களுக்கு தரப்படுகின்றது. இந்த இந்திய தமிழர் என்று சொல்லும் பொழுது அரசு ஆவணங்களிலே இன்னும் இந்திய தமிழர், அதே நேரத்தில் சிங்கள இனம் எங்களுக்கு தந்திருக்கிற ஒருடைய உரையிலையும் அது கொஞ்சம் வந்தது. அந்த உரை அந்த 70களிலே இலங்கைக்கு வந்தார்கள் என்று அந்த தோணிகளிலே, ஆனால் 70களில் வரவில்லை, 70க்கு முன்பதாக வந்தார்கள் அவர்கள். அது கொஞ்சம் பிழையாது என்று அந்த நேரத்தில் 60களிலே ஒரு சம்பவம் நடக்கின்றது. அதனாலே அவர்கள் தோணிகளிலே அங்கே உள்ளவர்கள் வரும் பொழுது அதற்கு சிங்களவர்கள் வைத்த பெயர் கள்ளத்தோணி. சிங்களத்திலே ஒரு பிரபல பாடகர் இருக்கிறார். அந்த பாடகரே சிங்களத்திலே பாடியிருக்கிறார். அந்த சிங்களத்திலே சொன்ன ஒன்னேனவா பெனலேனவா கள்ளத்தோணிலான்ட்டு, அந்த வாரம் பாஞ்சி வாரம் கள்ளத்தோணி, அது பிரபலமான பாடல், அந்த கள்ளத்தோணி பாடல். அது 60களிலே நடக்கின்றது. அதே நேரத்தில் எங்களுக்கு ஈழத்தமிழர் தந்த ஒரு அடையாளம் வடக்கத்தியான் தோட்டக்காட்டான். இப்பொழுது இந்த கள்ளத்தோணிங்கிற அந்த அடையாளம் குறைந்து போய்விட்டது. இந்தியானு தமிழ இந்திய தமிழர் என்ற அந்த பதம் இப்பொழுது சிங்களவர் மத்தியில் இருக்கும் பொழுது ஈழத்தமிழர் மத்தியில் இன்னுமே ஏதாவது அங்கே ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் வடக்கத்தியான், அது ஒரு சாதாரண மொழியில் வயிற்றுக்குட்டை நம்பினாலும் வடக்கத்தியானை நம்பக்கூடாது என்று சொல்லலாம். இன்றும் அங்கு புழக்கத்தில் இருக்கின்றது. அதேபோல் வடக்கத்தியான் என்பது ஒரு சாதாரண மக்கள் மத்தியில் இன்றும் ஒரு புழங்கப்படுகின்ற ஒரு சொல்லாக இருக்கின்றது. காரணம், இந்த உலகத்திலேயே இந்த இலங்கைக்கு சென்ற புலம்பெயர் இந்த இந்திய தமிழர் தான் 3 வகையான, அது இப்பொழுது 4 வகையான புலம்பெயர்களை அவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள். ஒன்று, இங்கிருந்து நேரடியாக இலங்கையின் மலைத்தோட்டங்களுக்கு சென்றவர்கள். பிறகு 1958ஆம் ஆண்டு இனக்கலவரம், 1977ஆம் ஆண்டு இனக்கலவரம், 1981ஆம் ஆண்டு இனக்கலவரம், 1983ஆம் ஆண்டு இனக்கலவரம். இந்த 58ஆம் ஆண்டு நடந்த அந்த இனக்கலவரத்தின் காரணமாக அங்கு தங்கியிருந்த மலையகத்திலே தங்கியிருந்த அந்த மக்கள் தமிழ் மக்களுடன் போய் ஒன்று சேர்ந்தால், குறிப்பாக வடகிழக்கிலே ஒன்று சேர்ந்தால் எங்களுக்கு பாதுகாக்கும், அவர்களுடன் நாங்கள் இரண்டரை கலக்கலாம் என்று ஒரு பிரிவினர் போனார்கள். அதற்கு பிறகு 77ஆம் ஆண்டு, 81ஆம் ஆண்டு, 83ஆம் ஆண்டுக்கு பிறகு பார்த்தோம் என்றால் பாரிய அளவிலே அங்கு குடிபெயர்வு நடந்தது. இப்பொழுது அந்த குடிபெயர்வை திட்டமிட்டும் செய்தார்கள், இயற்கையாகவும் நடந்தது. திட்டமிட்டு செய்த குடியேற்றங்களிலே பெரும்பாலும் பஃபர் சோன் என்று சொல்வார்கள். அதாவது சிங்கள குடியேற்றத்துக்கும் தமிழ் குடியேற்றத்துக்கும் இடைநடுவிலே தான் கொண்டு போய் குடியமர்த்தினான். அப்பொழுது திரு அமிர்தலிங்கமிடம் நான் அப்பொழுது போய் பாராளுமன்றத்திலே பேசி, நீங்கள் எங்களை பஃபர் சோனிலே குடியமர்த்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டது அமிர்தலிங்கமிடம். அப்பொழுது அமிர்தலிங்கம் அதற்கு பொறுப்பாக இருந்த தம்பித்துறை என்று திருகோணமலை சார்ந்த ஒரு எம்பி, அவரிடம் என்னை அனுப்பினார். நான் சொன்னேன், நீங்கள் குடியமர்த்துங்கள், ஆனால் பஃபர் சோனில் குடியமர்த்தார்கள். சிங்களவன் அடித்தா முதல்ல அடிபடுவான். சரி தம்பி, நான் அதை செய்கிறேன் என்று விட்டுட்டாங்க. அதற்கு அடுத்து உங்களுக்கு தெரியும், 80ஆம் ஆண்டு வரும் பொழுது, குறிப்பாக 83ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்திய அரசாங்கம் ஈழப் போராட்டத்துக்கு ஆதரவு அளிக்கும் பொழுது ஈழப் போராட்டத்தை சார்ந்த இயக்கங்கள், குறிப்பாக இபிஆர்எல்எஃப், ஈரோஸ், அதாவது இடதுசாரி தத்துவத்தை பேசிய புலட், ஈரோஸ், இபிஆர்எல்எஃப், இவர்கள் திட்டமிட்டு இந்த மக்களை நீங்கள் வாருங்கள், நீங்கள் எங்களுடைய இணைந்து கொள்ளுங்கள் என்று குடியமர்த்தினார்கள். அது ஒரு பிறகு இந்த குடியமர்த்திய பிறகு இன்னும் ஒரு சம்பவம் நடக்கின்றது. இந்த குடியமர்ந்தவர்கள் ஈழத்து இயக்கங்களில் சேரும் பொழுது ஆரம்பத்திலே விடுதலை புலிகளிலே ஒருவரையும் சேர்த்து கொள்ளவில்லை.
பின்னர் தான் சேர்த்து கொண்டார்கள். ஆரம்பத்தில் இபிஆரில் சொல்வதே நலவர் கட்சி என்று சொல்லப்படும். நலவர் கட்சி என்று சொல்லும் பொழுது அது சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்கள். அப்போ ஈரோஸும் தத்துவ ரீதியாக அவர்களுக்கு சொல்வதில்லை. ஈரோஸ் இருந்து தான் பிரிந்தது. ஆனால் இவர்கள் ஈழவர் என்று இபிஆரில் சொல்ல பரந்துபட்ட ரீதியிலே அதன் தலைவர் பத்மநாபாலம் மலையகத்திலே வந்து வேலை செய்த ஆட்களை கொண்டு போனதனால் அங்கே அவர்கள் அது. எனவே அந்த தொடர்ச்சியான அந்த அடையாளங்கள் அப்படியே இருக்கும் பொழுது தான் இப்பொழுது நாங்கள் இந்த மலையக மக்களுடைய பின்னணி ஏன் மலையகம் என்று நாங்கள் சொல்ல வேண்டும் என்ற அந்த தேவை ஏற்படுது என்று சொன்னால், இங்கிருந்து இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்து செல்லும் பொழுது இவர் கூறியதன்படி 3 வகையான பிரிவினர் சென்றார்கள். முதலாவது கொண்டு செல்லப்பட்டவர்கள் 1823ஆம் ஆண்டு மலையகத்துக்கென்று சென்றவர்கள், அதாவது கோப்பி தோட்டங்களுக்கு. அதே நேரத்திலே கோப்பி தோட்டங்களோடு உருவாகிய இன்னும் ஒரு கட்டமைப்பு ஆன மாநகர சபை, நகரசபை போன்றவற்றுக்கு மக்கள் இங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டார்கள். இவர் கூடிய போல அந்த நகரங்களில் வேலை செய்கிற வெள்ளையர்களுக்கு பட்லராகவும், அதே நேரத்தில் தூய்மை பணியாளர்களாக அருந்ததியர்களையும், அதே நேரத்தில் அந்த நகரசபை உருவாக்குவதுடன் அந்த சாதாரண மொழியில் இங்கு சொல்வதில் நான் சொல்லுகின்றேன், இந்த தோட்டி பறையர்கள், மற்ற நீர் வளங்கள், இந்த மாதிரி இதுக்கு பறையர்களும், அதே நேரத்தில் இன்னும் ஒரு பிரிவினர் இருந்தார்கள். இங்கு நீங்கள் தேவேந்திர குல வேளாளர் என்று சொல்லுகின்ற அந்த பல்லர்கள். இவர்கள் தான் அங்கு பெரும்பான்மையாக கொண்டு செல்லப்படும். கிட்டத்தட்ட 80% மலையகத்திலே இந்த பறையர், அதுக்கடுத்து பல்லர், அதற்கடுத்து அந்த அருந்ததியர் என்று சொல்லப்படுபவர்கள் தான் அதிகம். எனவே இந்த இவர்கள் இருக்கின்றபடியினால்தான் வடகிழக்கிலையும் வந்து இவர்களுக்கு வாக்களிக்கும் பொழுது நீங்கள் சொன்ன பொழுது அவர்கள் விரும்பவில்லை. ஏனென்றால் இவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள். ஆனால் அந்த நேரத்திலே சேர்பொன் ராமநாதன் வந்து இவர்களுக்கு வழங்கக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் அவருடைய அண்ணன் சேர்பொன் அருணாசலம் அதுக்கு சார்பாக இருந்தார். அப்போ எங்களுக்கு 1930ஆம் ஆண்டு டொனமூர் ஆணைக்குழுவின்படி அரசியலமைப்பு வருகின்றது. அந்த அரசியலமைப்பின்படி சேர்பொன் அருணாசலம் ஆதரவு அளிக்கின்றார். அந்த நேரத்தில் பிற்காலத்திலே இனவாதியாக மாறிய இலங்கையின் முதற் தொழிற்சங்கவாதி ஏ குணசிங்க அதனை ஆதரிக்கிறார். ஆனால் பண்டாரநாயக்க, டிஎஸ் சேனாநாயக்க போன்றவர்கள் அதனை எதிர்க்கின்றார்கள். அந்த எதிர்க்கின்ற பொழுது வெள்ளையர்கள் வந்து அந்த ஆட்சி அதிகாரத்திலே இங்கு குடியேறியவர்களுக்கும் அந்த வாய்ப்பு அளிக்க வேண்டும் என அதற்கு காரணம் இந்தியாவிலே அந்த நேரத்தில் இங்கு உள்ளவர்களும் டெல்லியில் உள்ளவர்களும் இங்கிருந்து புலம்பெயர்ந்து செல்லவர்களுக்கு அந்த நாட்டிலே சம உரிமை வழங்க வேண்டும் என்று இந்த கோஷம் இங்கே எழுதியிருக்கிறது. அதே நேரத்தில் டெல்லியிலே ஒருவரை நியமிக்கின்றார்கள் புலம்பெயர்வதற்கான ஒரு உத்தியோகஸ்தர், பாஜ்பாய் என்று, பிஎஸ் பாஜ்பாய் என்று. அவருக்கும் அந்த பிரிவினருக்கும் ஆணைக்குழு இந்த சிங்களவர்களுக்கும் ஒரு கடித போக்குவரத்து நடக்கின்றது. ஏன் நீங்கள் அதை தர மாட்டீங்கள் என்று அந்த டிஎஸ் என்ன சொல்கிறார். அந்த நேரத்தில் இவர்கள் வந்து நாங்கள் வந்து இங்கே இலங்கையில் எங்களுக்கு வந்து கிராம சங்கம் என்று இருக்கின்றது, கிராம அபிவிருத்தி சபை என்று, அதிலே பழக்கப்பட்டவர்கள் இல்லை. மற்றது இவர்கள் வந்தேரி குடிகள், பேர்ட்ஸ் ஆஃப் பெசேஜ் என்று இவர்களை அடையாளப்படுத்தினார்கள். இவர்கள் இந்த நாட்டிற்கு பற்று இல்லை. இவர்களுடைய தலைவர்கள் இந்தியர்களாக தான் இருக்கின்றார்கள். இவரை பாதுகாக்க இந்தியர்கள் இருக்கின்றார்கள். எனவே இவர்களுக்கு கொடுக்க வேண்டாம். அதனை வாஜ்பாய் மறுக்கின்றார். ஆனால் அதை ஏற்றுக்கொண்ட ஆங்கிலேய அரசு இவர்களுக்கு தந்த பிறகு முதலாக இலங்கையிலே ஒரு அரசமைப்பு பாராளுமன்ற அந்த சட்டசபை உருவாக்கப்படுகின்றது. அந்த சட்டசபையிலே இந்தியர்கள் சார்பாக, அதாவது மலையகத்தவர் சார்பாக 2 பேர் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். 2 பேருமே, ஒருவர் கங்காணியின் மகன், ஒருவர் தோட்ட சொந்தக்காரர் வைத்திலிங்கம், பெரியசுந்தரம். இலங்கை வரலாற்றிலே முதலாக ஒரு அமைச்சு உருவாக்கும் பொழுது பெரியசுந்தரம் அவர்கள் தான் அந்த வர்த்தகம், தொழில்துறை, தொழில் உறவு அமைச்சர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வரலாற்றில் முதலாக இங்கிருந்து குடிபெயர்ந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அமைச்சு. இது சிங்கள தலைவர்களை மேலும் கோபத்தை ஊட்டியது. அதற்கு பிறகு 1947ஆம் ஆண்டு இன்னும் ஒரு ஆணைக்குழு வருகின்ற, சோல்பரி ஆணைக்குழு. அந்த ஆணைக்குழு வந்த பிறகு சோல்பரி ஆணைக்குழுவிலே அதே நேரத்தில் இவர்கள் அதே கோரிக்கையை முன்வைக்கின்றார்கள். அந்த நேரத்தில் இந்த சோல்பரி ஆணைக்குழு சார்பாக அவர்கள் முன்வைக்கும் பொழுது அங்கிருக்கின்ற ஆதி திராவிடன் என்று குறிப்பிட்டார். அங்கு பெரியார் ஏஎஸ் ஜோன் தான் அதனை வெளிக்கொண்டு வந்தார். ஆதி திராவிடன், அதுக்கு பிறகு திராவிடன் பத்திரிகை. அவர்கள் இந்த பட்லர்களும் சேர்ந்து இந்த பறையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இங்கு போல தங்களுக்கு தனித்தான ஒரு தொகுதி வேண்டும் என்று கேட்டார்கள். எங்களுடைய உரிமையை கொடுக்க வேண்டுமென அவர்கள் கேட்டார்கள் அந்த நேரத்தில். ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு 47ஆம் ஆண்டு புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படுகின்றது. அந்த புதிய அரசியலமைப்பு படி மக்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள். 7 பேர் மலையகத்தை சார்ந்தவர்கள், இன்னும் ஒரு 13 பேர் இடதுசாரிகள்.
சமசமாஜ கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள். இவர்கள் அந்த பாராளுமன்றத்திற்கு வர வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இவர்கள் மத்தியிலே முதல் தொழிற்சங்கத்தை உருவாக்கிய கோ நடேசர் என்ற அந்த பிராமண தம்பதிகள் அவர்கள் தான் இவர்களை முதலிலே தொழிற்சங்க ரீதியாக அணிதிரட்டியவர்கள். அவர்கள் 32ஆம் ஆண்டு தேர்தலில் சட்டசபையில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கின்றது. அவர் இந்த மக்களுடைய குடியுரிமை சம்பந்தமாக 47ஆம் ஆண்டு பேசுகின்றார். ஆனால் அவர் 47ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் அவருக்கு வெற்றி பெறவில்லை. அதற்கு சதி செய்ததினால் வெற்றி பெறவில்லை என்று கூறப்படுகிறது. 7 பேர் வந்த பிறகு எங்களுக்கு அந்த பிரதிநிதித்துவம் கிடைத்த உடனே அங்கு சுதந்திரம் கிடைக்கின்றது. 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி. நவம்பர் மாதம் சரியாக 255வது நாளிலே இவர் கூறியதன்படி குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டு நாங்கள் நாடற்றவர்களாக ஆக்கப்படுகிறோம். அந்த நாடற்றவர்களாக ஆக்கப்பட்ட பிறகு தொடர்ச்சியாக இந்த கலந்துரையாடல் நடந்த பொழுது 47ஆம் ஆண்டுக்கு முன்பும் 40ஆம் ஆண்டும் இந்தியர்களுடன் பேச்சுவார்த்தை நடக்கின்றது இந்த இந்தியர்களை மீண்டும் அனுப்புவதற்கு. அது 1939ஆம் ஆண்டு அந்த பிரச்சனை முற்றிவிடும் பொழுதுதான் இங்கு இலங்கையில் உள்ள பிரஜைகள் குறிப்பாக கொழும்பை மையமாக கொண்ட வர்த்தக பிரிவினர் இங்கே தேசிய காங்கிரஸுக்கு கடிதம் அனுப்பிய பிறகு நேரு அவர்களை அனுப்புகிறார்கள். நேரு அவர்கள் 1939ஆம் ஆண்டு அவர் தான் சொல்லுகிறார், நீங்கள் இந்த நாட்டுக்கு இங்கே குடிபெயர்ந்து விட்டு இந்த நாட்டில் இருந்தால் நீங்கள் சுதந்திரமாக இருக்கலாம் என்று நினைத்தால் நீங்கள் இங்கே இருங்கள், நீங்கள் வர வேண்டும் நினைத்தால் நாங்கள் வரவழைக்கிறோம் என்று. அப்போ அதற்கு பிறகு அவர் கூறியது அவர்களுடன் இல்லை, இவர்கள் இந்த நாட்டுக்கு உரியவர்கள், எனவே இந்த நாட்டு இவர்கள் இந்திய பிரஜைகளாக வேண்டும் என்றால் நாங்கள் அவர்களை இப்பொழுது ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த பிறகு 1900 டிஎஸ்என் நாயக்கா பிரதம மந்திரி ஆகின பிறகு நான் வேகமாக சொல்லிக்கொண்டு போகின்றேன். 1954ஆம் ஆண்டு இன்னொருவர் ஜான் கொத்தலாவன் அவர் திரும்ப நேருவுடன் பேச்சுவார்த்தை நடத்துகின்றார். நேரு சொல்லுகின்றார் திரும்பவும், அப்பொழுது நேரு இந்திய நாட்டின் பிரதமர், இலங்கையின் பிரதமர் ஜான் கொத்தலாவில் 2 பேருக்கும் இடையில் நடக்கும்போது நேரு அழுத்தமாக சொல்லுகின்றார், நான் இவர்களை இலங்கையராகவே கருதுகின்றேன், இவர்கள் விரும்பினால் தங்களுடைய உறவுகள் பார்க்கலாம் போகலாம், இவர்கள் விரும்பி எங்களுடைய நாட்டின் பிரஜா உரிமை கேட்டால் நாங்கள் கொடுப்போமே ஒழிய நாங்கள் வலிந்து கட்டாயப்படுத்தி இவர்களை எடுத்துக்கொள்ள மாட்டோம், ஒப்பந்தம் செய்ய மாட்டோம் என்று சொன்னார். அப்படி சொல்வதற்கு காரணம் இலங்கையில் இருந்த இந்திய தமிழர்கள் குறிப்பாக மலையகத்தை சார்ந்தவர்கள் அந்த காலகட்டத்திலே இந்த மலையகத்திலிருந்து 7 அமைச்சர்கள் மந்திரிகள் இருந்தார்கள். அவர்களும் இந்திய காங்கிரஸும் அதே நேரத்தில் அந்த காலகட்டத்திலே இலங்கை திராவிட கழகம் என்று ஒரு அமைப்பு இருந்தது. அதனை பற்றி நான் ஒரு நூலை எழுதியிருந்தேன். அவர்கள் எல்லோரும் இந்த நாடு நம்மளுடைய, இந்த மண் நமக்கு சொந்தம் என்று அவர்கள் கூறியதன்படி இந்த நேருவும் நாங்கள் எடுக்க மாட்டோம் என்றே சொன்னார். அது ஏன் நான் இது கூறுகிறேன், கடைசியாக இவருடைய அந்த அகதி விடயத்துக்கு வருவதற்காக தொடர்ச்சியாக இந்த நிலைப்பாட்டில் இருந்தபடியினால்தான் சாஸ்திரி இங்கு ஆட்சிக்கு வந்த நேரம் பாகிஸ்தானுடனும் சீனாவுடனும் பிரச்சனை இருந்தனால், ஒரு பலவீனமான ஒரு பிரதம மந்திரியாக இருந்ததினால் அவர் என்ன செய்தார், அந்த நேரத்தில் இலங்கை பாகிஸ்தானுக்கு பிரச்சனை வரும் பொழுது இலங்கை பாகிஸ்தானுடைய எங்களுடைய ரத்மலானை தளத்தை அவர்களுக்கு யுத்தம் நடந்தால் விமானத்துக்கு ஃபுயல் அந்த எண்ணெய் அடிப்பதற்கு வாய்ப்பளிக்க கூடும் என்ற ஒரு பயத்தினால் அவர் ஒத்துக்கொண்டால் ஆடு மாடுகளைப் போல இவர் கூறியதன் 5 லட்சம் பேர் எங்களுக்கும் இங்கு 3,25,000 பேர் எங்களுக்கும் 5 லட்சம் இங்கு பிரித்து கொண்டார்கள். அது பிறகு அதே அடுத்த கட்டம் 1977ஆம் ஆண்டு நடந்தது. அப்போ இந்த நிலைப்பாடு உடைக்கப்பட்டது சாஸ்திரியால். பிறகு என்ன நடந்ததுன்னு சொன்னால் 1981ஆம் ஆண்டு இந்த சட்டத்தின்படி 15 வருடம் முடிய வேண்டும். அப்பொழுது நாங்கள் எல்லாம் கூறினோம், இதை இலங்கையில் இருக்கின்ற இந்த தூதரகத்துக்கு சென்று இதை ரத்து செய்யுங்கள், நாங்கள் இங்கு தான் பிறந்தோம், இந்த மண்ணு தான் எங்களுக்கு, நாங்கள் 5, 6வது தலைமுறையாகும். நான் அங்கு இருக்கின்ற அமைச்சர் கூட அப்பொழுது பாதுகாப்பு அமைச்சராக இருந்தார், அவரை எல்டிடி பிறகு கொண்டு விட்டது. அவரோடு நான் பேச்சுவார்த்தை சொல்லும் பொழுது அவர் சொல்லிவிட்டார், நாங்கள் இந்த மண்ணிலே பிறந்தோம், பிரேமதாஸ் எங்களுக்கு தாரன் என்று சொல்கிறார், நீங்கள் எதிர்க்கிறேன். அவர் சொன்னார், நீ என்னுடைய யுத்தம் செய்ய பார்க்குறாயா, நான் தோட்டத்திலே போய் சொல்லுவேன். அவர் தோட்டத்தில் அதிகாரியாக இருந்தார். நான் சொல்லுவேன், இப்போ நீங்கள் உங்களுடைய சொந்தக்காரன்லாம் இங்கே இருக்கிறான், சினிமா சாஸ்திரி இப்போ ஒப்பந்தத்தில் போகாதனால நீ உனக்கு வேலை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அவங்க சண்டை வந்தால் நான் சண்டை பிடிக்க தயார்ன்னு சொன்னார். நாங்கள் எங்களுடைய இருந்து நான் இந்த மண்ணுக்கு சொந்தமானவன் என்ற அந்த குறிக்கோளுடன் நாங்கள் கூறும் பொழுது உடனடியாக டிக்சித் அந்த நேரம் இருந்தார். இதெல்லாம் தெரிந்து கொள்ளணும். டிக்சித் இருக்கும் பொழுது டிக்சித் அப்பொழுது ராஜீவ்காந்தி இருந்தார். ராஜீவ்காந்தியுடன் பேச்சுவார்த்தை உடனடியாக 15 வருடத்துக்கு பிறகு அதன் உடனடியாக
ஆர்பிட்ரேட்லி இவங்க தீர்மானம் எடுத்தாங்க, நாங்கள் இதை கண்டினியூ பண்ண மாட்டோம். இது நாங்கள் வைத்த கோரிக்கை. அப்போ நாங்கள் என்ன சொன்னோம், இதை நீங்கள் கட்டாயம் வந்து இங்கே இருந்தாங்க. இப்போ அதுக்கடுத்து அகதிகளாக இங்கே இருக்கின்றவர்கள் நிறைய பேர் கொழும்பில் இருந்து வந்தவர்களும் வடகிழக்கிலே சென்றவர்கள் தான் இங்கே. அவர்களுக்காக நான் வந்து ராஜீவ்காந்தி கொண்ட நேரம் இங்கே சிட்டிசன் எடுத்துக்கிட்டு இங்கே பிரஜை ஆகணவர்கள்லாம் கோத்தகிரி, குன்னூர் போன்ற இடங்களில் திரும்ப சிறையில் கொண்டு போய் போட்டாங்க. அப்பொழுது நான் இங்கே வந்து அவர்களுடன் பேசின பிறகு அவர்களுக்கு இங்கே பிரஜை உரிமை கொடுத்தது. ஆனால் அவர்களுக்காக பேசுவதற்கு இல்லை. அப்போ கலைஞர் ஆட்சி எனக்கு ஞாபகம் இல்லை, அவர்களுடைய வந்து பேசிட்டு போயிடும். பிறகு இப்பொழுது என்னென்னா, இலங்கையில் உள்ள அமைச்சர்களுக்கு இப்போ என்ன, இவர்களை இலங்கைக்கு எடுக்க வேண்டும் என்று அங்கே ஒரு கருத்தாடல் மனோ கணேசன் போன்றவர்கள். இவர்கள் இங்கே இப்போ 3-4 தலைமை ஆகிவிட்டார்கள், நாங்கள் இங்கே இருக்க வேண்டும். இது சம்பந்தமாக நாங்கள் பேசணும் உங்களுடைய அதிகாரிகளுடன். அவர்கள் சொன்னார்கள், இல்லை நாங்கள் ஒரு பாலிசி வைத்திருக்கோம். நீங்கள் அண்மையிலேயே ஜெய்சங்கர் வந்து இப்போ இந்த எலெக்ஷன் நேரத்திலே NTDவிலே ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது, அதனை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். கேள்வி கேட்கப்படுகின்றது, உங்களுடைய பிரதமர் வந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷில் இருக்கின்ற அகதிகளுக்கு வாய்ப்பளிக்கின்ற பிரஜா உரிமை கொடுங்க, ஏன் நீங்கள் இலங்கை அகதிகள் கொடுக்கவில்லை? ஜெய்சங்கர் அதற்கு சொல்லுகிறார், ஆங்கிலத்தில் தான் சொல்கிறார், நாங்கள் வந்து இலங்கையர்களை இலங்கைக்கு சொந்தமானவர்கள் தான் நாங்கள் நினைக்கிறோம், அவங்க என்றோ ஒரு நாள் அந்த நாட்டுக்கு போய் விடுவார்கள், எனவே அதையும் இதையும் ஒப்பிட்டு பேசாதீங்கள். இலங்கைக்கு என்ற 2 கருத்தோட்டம். இந்த மலை இங்கும் கொஞ்சம் பேர் இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம், ஆனால் அங்கே அழைக்க இதுதான் இருக்க இந்த வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கான எனவே இந்த பின்புலத்திலே நான் இன்னும் 5 நிமிடம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த பின்புலத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுதுதான் இப்பொழுது 1823ஆம் ஆண்டுக்கு முன்பதாகவே நான் முன்னே சொன்னேன் உங்களுக்கு. 1823ஆம் ஆண்டு நான் என்ன செய்தேன்னு சொன்னால், 1823ஆம் ஆண்டு தான் 150 பேர் தோட்டத்துக்கு என்று சுயமாக வந்தவர்கள். ஒடுக்கப்பட்ட மக்கள், நாங்கள் அங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் சொல்றது பெரும்பாலும். அதற்கு முன்பதாக 1817ஆம் ஆண்டும் இங்கிருந்து நிறைய பேர் போயிருக்கிறாங்க இந்த உட்கட்டமான வேலைகளுக்காக. அதே நேரத்தில் 1918ஆம் ஆண்டு ஒரு கலவரம், அதாவது மாத்தளை கலவரம், கண்டியை கைப்பற்றுகின்றார்கள். 1815ஆம் ஆண்டு சிறுவிக்கர் ராஜசிங்கன் இங்கே கொண்டு வரப்படுகின்றார். அப்பொழுது 1818ஆம் ஆண்டு சிறுவிக்கர் ராஜசிங்கன் பெயரை வைத்து ஒரு சின்ன கிளர்ச்சி நடக்கின்றது. அந்த கிளர்ச்சியை அடக்குவதற்காக மெட்ராஸ் யூனிட்டிலிருந்து தான் தமிழர்களை கொண்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 5000 சிப்பாய்களை கொண்டு வருகிறார்கள். அப்படி கொண்டு வந்தவர்கள்லாம் அவங்க அமர்ந்தாலும் கூட அவர்கள் சிலர் இங்கே வரவில்லை, அங்கே இருந்து விட்டார்கள். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை வந்தது. நான் தொடர்ச்சியாக இவளுடைய உரிமைகளையும் இதைகளையும் பேசி வருகின்றபடினால் இதை எப்படி ஒரு வெடிப்பை செய்ய வேண்டும். அப்பொழுது தான் நான் எழுதினேன், அந்த 1823ஆம் ஆண்டு ஒரு சின்ன குறிப்பு இருக்குன்னு 150 பேர் வந்ததாக, ஆனால் எங்கும் பதியவில்லை. அதுக்கு 1824ஆம் ஆண்டு 16 பேர் இங்கு ஒருவரை அனுப்பி, ஃப்ரைட் என்ற ஒரு வெள்ளைக்காரன், ஒரு அங்கு பாதி சிங்களம் பாதி தமிழ், திருகோணமலை தமிழ் இருந்த ஒருவரை அவருடைய தோட்டத்தில் வேலை செய்யணும் பிளாக் ஃபாரஸ்ட் என்று அவரை இங்கே அனுப்பி 14 பேர் கொண்டு அதுதான் எழுத்தில் எழுதப்பட்டது. நான் அந்த 1823ஆம் வைத்து நான் சொன்னேன், அதை தான் நாங்கள் முதலாக எடுக்க வேண்டும் என்று. அதற்கு எங்களுடைய தோழர்கள் எனக்கும் அவர்கள் நிறைய கருத்து பரிமாற்றங்கள் நடந்தது. அதனை முன்வைத்து தான் மலையகம் 200 என்று கடந்த வருடம் இதே காலத்தில் மே மாதம் ஒரு பெரிய நிகழ்வு, அந்த நிகழ்வை நாங்கள் ஏற்படுத்தினோம். ஏனென்று சொன்னால், ஒரு 2 நூற்றாண்டுகள் ஒரு சமூகம் ஒரு பிரஜா உரிமையற்று மண்ணற்றவர்களாக, பிரஜா உரிமை இல்லை என்றால் அங்கு வீடு வாங்க முடியாது, வர்த்தகம் செய்ய முடியாது, யூனிவர்சிட்டிக்கு போக முடியாது, பல்கலைக்கழகம் 12ஆம் வகுப்பு போகவே முடியாது. அப்போ இந்த உரிமைகளுக்காக இதை வெளிப்புற செய்ய வேண்டும் தான் நாங்கள் அதை நிகழ்ச்சியை செய்தோம். அப்போ இந்த காலகட்டத்தில் தான் இந்த நிகழ்வை இப்படி செய்யும் பொழுது, அதற்கு முன்னே நாங்கள் இலக்கியத்தை எடுத்து பார்த்தோம் என்றால், காலையிலே பேசியவர்கள் சொன்னார்கள் மண்ணோடு சேர்ந்து தான் இலக்கியம் பிறக்கின்றது என்று. உண்மைதானது. இலங்கையிலே இந்த மண்ணோடு இந்த பிரச்சனை எழும் பொழுது, மலையகத்தில் இந்த மண்ணோடு அந்த பிரச்சனை வரும் பொழுது தான் முதல் பிரச்சனை அங்கு தான் உருவாகின்றது. அந்த குறிப்பாக 48ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த குடியுரிமை சட்டத்துடன் அந்த மலையகத்தில் இருக்கின்ற மக்கள் அவர்கள் போராட்டத்தை ஆரம்பிக்கின்றார்கள். ஆனால் அந்த போராட்டம் 1952ஆம் ஆண்டு ஒரு அகிம்சை போராட்டம், முதல் சத்தியாகிரக போராட்டம், அது முறியடிக்கப்படுகின்றது. அந்த முறியடிக்கப்பட்டதுடன் தான் ஒரு வீழ்ச்சி ஏற்படுகின்றது இந்த பண்பாட்டுத்துறையிலே. அதான் இந்த மண் எனக்கு சொந்தம் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். இங்கிருந்து போனவர்களே அந்த பெரும்பாலும் இந்த மண் உரிமைக்கான அந்த கோஷத்தை முன்வைத்தவர்கள்லாம் இங்கிருந்து போன அந்த பறையர் சமூகத்தை சார்ந்தவர்கள். அவர்
சொல்லிக்கொள்ள விருப்பமில்லை. அந்த சி.வி. வேலுப்பிள்ளை அவர் 1939ஆம் ஆண்டு 32ஆம் ஆண்டு ரவீந்திரநாத் தாகூர் வரும் பொழுது அவரிடம் விஸ்வமாஜினி என்று ஒரு ஆங்கில பெருங்கவிதையை அவருக்கு வழங்கி அவர்கிட்ட ஆசீர்வாதம் பெறுகிறார். அவர் ஒரு கங்காணியின் மகன். அவர் இந்த இனத்தை சாதியை சார்ந்தவர். அவர் பிறகு அவர்தான் இந்த வீடற்றவன் என்ற ஒரு நாவலை ஒரு பெரும் காவியத்தை எழுதுகின்றார் அவர் மண்ணோடு சேர்ந்து. அதற்கு அடுத்து 60களில் இந்த 52ஆம் ஆண்டு இந்த போராட்டம் நடக்கும்போது இன்னொரு சம்பவம் நடக்கின்றது. இலங்கையிலே ஆதி திராவிடன் என்ற பத்திரிகை கொண்ட அந்த பெரியார் என்று சொல்லும் பெரியார் ஏஎஸ் ஜோன் என்று சொன்னார்கள். அந்த நேரத்திலே அவருடைய சிஷியராக இருந்த இளஞ்செழியன், அவரை பற்றி தான் நான் எழுதாத வரலாறு என்ற நூறு எழுதியிருக்கின்றேன். அந்த இளஞ்செழியன் என்பவர் இந்த பெரியார் இலங்கைக்கு வர முன்பதாகவே அந்த ஏஎஸ் ஜோன் அவர்கள் இந்த ஆதி திராவிடன் பத்திரிகை பறையர் சங்கத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். அவர்கள் தான் இந்த ஆதி திராவிடர் என்ற பெயரிலே பெரியார் வந்த பிறகு, அதாவது ரஷ்யா போய் வரும் பொழுது பெரியாரை அழைத்து கூட்டம் நடத்தியிருக்கின்றார்கள். அதற்கு பிறகு அவர்கள் திராவிட கழகம் என்று மாற்றிய பிறகு 1952ஆம் ஆண்டு இளஞ்செழியன் அதன் செயலாளராக அந்த பொறுப்பை எடுத்த பிறகு அவர் முதலாக மலையகத்துக்கு தன்னுடைய ஒரு கல்யாணத்துக்காக அவர் போய் அந்த கல்யாணத்தில் உரையாற்றுகின்றார். இந்த சீர்திருத்த கல்யாணமாக செய்யும் பொழுது அப்பொழுதுதான் அவர் பாரதிதாசனை அவரே பல மேடைகளில் சொல்லியிருக்கிறார். பாரதிதாசனை நினைவு கூர்ந்து மலையகத்தை பார்க்கின்றேன், என் தோள்கள் எல்லாம் பூரிக்கு தடடா என்று அந்த மேடையில் பேசிய பிறகு அதுதான் முதலாவது மலையகம் என்ற அடையாளம். அதற்கடுத்தாக இளஞ்செழியன் அவர் 60களில் இங்கே படித்துட்டு வந்தவர் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில். அவரும் ஒரு ஒரு எழுதுவினைஞருடைய மகன். அவர் வந்த பிறகு அவர் மலைநாட்டு நல்வாழ்வு வாலிபர் சங்கம் என்று உருவாக்கி அவரும் இந்த மலையகம் இதுதான் எங்களுடைய அடையாளம். அவர் தான் பின்னாட்களில் இங்கே கோத்தகிரி குன்னூர் பகுதியில் உள்ளவர்களுக்கு அந்த மலையகம் அடையாளத்தை இங்கும் அவர் அந்த அடையாளத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இப்பொழுது நீங்கள் கோத்தகிரி குன்னூர் போனீங்களா, அங்கு இந்த சினிமா சாஸ்திரி கீழே வந்தவர்கள் தங்களை மலையகம் தவறு என்று தான் சொல்லுவார்கள். ஏன்னா இந்த இரா சிவலிங்கம் தான் இந்த மலையகத்தை என்ற சொல்லாடலை எங்களுடைய அடையாளம் இதுதான் என்று கொண்டு சொன்னார். ஆனால் கொழும்பை மையமாக கொண்டிருந்த வர்த்தகர்கள் அதே நேரத்தில் அவர்கள் பெரும்பான்மையாக இங்கத்த முறையின்படி சொல்கிறதுன்னு சொன்னால் சாதி ரீதியாக மொட்டை வெள்ளாளர்களாக இருப்பார்கள் அல்லது போன அந்த பிற்படுத்த சாதியை சார்ந்த அவர்களுக்கு இங்கே உறவு இருக்குன்னா அவர்கள் தங்களை இந்தியர் என்றே கூறிக்கொள்ள விரும்பியவர்கள். அந்த ஒரு போராட்டம் அங்கே இருக்கின்றது. எனவே இந்த காலகட்டத்தில் இந்த வீடற்றவன் இந்த வீடற்றவன் அந்த நூலெல்லாம் வந்த பிறகு இந்த இளஞ்செழியனுடைய இன்னும் ஒரு அவருடைய பின்பற்றாளர் அல்லது தொண்டன் என்று சொல்லலாம் காப்பா சிவம். அவர் 1960ஆம் ஆண்டு மலைமுரசு என்று ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கின்றார். அதை ஆரம்பித்ததுக்கு அவர் மேடைகளில் சொன்ன காரணம், யாழ்ப்பாணத்தான் நம்மளுக்கெல்லாம் புத்தி இல்லை, நம்மெல்லாம் மடையன், நம்மெல்லாம் அடிமைகள் அப்படின்னு சொல்கிறதுனால தான் தோழர் எனக்கு அந்த எண்ணமே வந்துச்சு. எங்களையும் எழுத முடியும், எங்களையும் வாசிக்க முடியும், எங்களையும் இலக்கியம் படைக்க முடியும்ட்டு அவர் மலைமுரசை உருவாக்குறார். அந்த மலைமுரசில் வந்தவர் தான் பின்னாட்களில் இப்பொழுது மலையகத்தின் டால்ஸ்டா என்று கூறப்படக்கூட அண்மையில் இறந்து விட்டார் தெல்வித்த ஜோசப், மு சிவலிங்கம், சார் ராமையா போன்றவர்கள் அந்த பத்திரிகையில் தான் எழுதுகிறார்கள். அவர்களோட முதல் எதிர்ப்பே எங்களை தோட்டக்காட்டான், எங்களை வடக்கத்தியான்னு சொல்கிறான், தோட்டக்காட்டானுக்கு என்ன முடியும்னு கேட்குறான், அதுக்கு தாண்டா நாங்கள் எழுதணும். அப்படி தான் அந்த உணர்வு. மறுபக்கம் கள்ளத்தோணிக்கு எதிராகவும் நம்ம பேசணும். அப்போ அதுதான் முதல் அடி எடுத்து வைக்கிறாங்க. அந்த இலக்கிய தளத்தில் வந்த பிறகு அவர்கள் எழுத ஆரம்பித்த பிறகுதான் இன்னும் ஒரு பிரிவினை ஈழத்தை சார்ந்த இடதுசாரிகள் அவர்களும் அந்த 60 காலகட்டத்தில் இடதுசாரிகளிலே உங்களுக்கு தெரியும் 64ஆம் ஆண்டுக்கு பிறகு மாவோயிசமெல்லாம் கூடுகின்றது இலங்கையிலே. அந்த காலகட்டத்தில் 60ஆம் ஆண்டு காலத்தில் பெனடிக் பாலன், சொந்தக்காரன், ஞானசேகரன், சதாசிவம் இவர்களெல்லாம் நாவல் எழுதுகிறார்கள். அங்கு அந்த மலையக மக்கள் மத்தியிலே அவர்கள் ஆசிரியர்களாக பணியாற்றியவர்கள் தான். ஒருவர் நந்தி, அவர் வைத்தியத்துறையில் இருந்தார், ஞானசேகரம் வைத்தியம். அவர்கள் இவர்களுடைய மண் உரிமைக்காகவும் இவர்களுடைய போராட்டங்களை, அதாவது உரிமை போராட்டங்களை, குறிப்பாக
வர்க்க போராட்டத்தை, அதாவது சம்பளத்துக்கான உயர்வு போராட்டத்தை, வீட்டுக்கான போராட்டத்தை வைத்து அவர் நாவல்களையும் சரி. இந்த அடுத்த கட்டமாக தான் இன்னும் ஒரு பிரிவினர் வருகின்றார்கள். மலரன்பன் போன்ற இப்போ இன்றைய படைப்பாளர்கள், புதிய படைப்பாளிகள் வருகின்றார்கள். அவர்களும் வந்து இந்த மலையகத்தை அழுத்துவதுடன் அந்த மலரன்பன், சடகோபன், மற்றது இந்த இன்னும் கொஞ்சம் பேர் வந்து இந்த 60களில் இன்னும் ஒரு பிரிவினர், அந்த பிரிவினரை பற்றி யாருமே பேசுகிறது. தெருப்பாடு நான் அந்த அந்த பஞ்சம் பிள்ளைக்க வந்த அந்த நூலை காட்டியிருக்கின்றேன். அது தோட்ட தொழிலாளர் மத்தியிலே இருந்து வந்தவர்கள். அப்போ இந்த தோட்ட தொழிலாளர் மத்தியில் வந்தவர்கள் அவர்கள் இன்னொரு பிரிவினர். இது ஒரு பிரிவினர் படித்தவர்கள் தோட்ட தொழிலாளர்களாக அவர்கள் மேடையிலே இந்த உரிமைகளுக்காகவும் மண் உரிமைக்காகவும் பேசுகின்ற. அப்போ அதிலே ஒரு 2 முக்கியமான பெண்கள் வருகின்றார்கள். மலையகம் என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு மீனாட்சி அம்மை, அதாவது இவருடைய நடேசருடைய மனைவியை மட்டும்தான் எங்களுக்கு பொதுவாக எல்லாரும் பேசுவார்கள். ஆனால் கிருஷ்ணம்மாள் என்று அவர்கள் வந்து மேடையில் தூரம் பாடியும், அதே நேரத்தில் இன்னும் ஒரு பெரியக்கா, அவர் வந்து இந்த பிறகு 1964ஆம் ஆண்டு வந்த அந்த சினிமா சாஸ்திரி ஒப்பந்தத்தின் 68ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்து விட்டார். இந்த 2 பெரியக்காவும் இந்த சின்னம்மா, இந்த கிருஷ்ணம்மாளும், இவர்கள் மலையகத்தில் அவர்கள் இந்த மிக முக்கியமான ஒரு பங்காற்றி இருக்கின்றார்கள் மேடைகள் தோறும் பாடி. எனவே அந்த அவர்கள் வந்தியில் இந்த அதே இன்னொரு குறிப்பாக சொல்ல வேண்டும், இந்த சினிமா சாஸ்திரி ஒப்பந்தம் நடைபெற்றது 1967ஆம் ஆண்டுக்கு பிறகு, 65 அல்ல. அதுக்கு ஒரு புதிய சட்டம் கொண்டு வந்தார்கள், அது மறந்துட்டு நமக்கு சொல்கிறது. அப்போ அது கொண்டு வந்த பிறகு தான் வருகின்றது, குறிப்பாக 77க்கு பிறகு வரும். அப்போ இந்த பண்பாட்டுத்துறையில் இவர்கள் எது வந்ததுன்னு சொன்னால், மண்ணை அடிப்படையாக கொண்டு, இந்த மண் எனக்கு சொந்தம், இந்த மண்ணில் நான் 5-6 தலைமுறையாக வந்துவிட்டேன், எனவே அதை அடித்தளமாக கொண்டு தான் இவர்களுடைய படைப்புகள் நாம் மலையகத்திலே வந்திருக்கின்றது. எனவே இந்த போராட்டத்தை தொடர்ந்து அவர்கள் முன்னெடுத்து வருகின்றார்கள் என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். வணக்கம். நன்றி சார், ரொம்ப நன்றி. இந்த நிகழ்வுக்காகவே அவர் வந்து இலங்கையிலேருந்து நமக்காக வந்திருக்கிறாரு. ரொம்ப நன்றிங்க ஐயா. நீண்ட காலமாக இந்த துறையில் தொடர்ந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இயங்கி கொண்டிருக்கிற ஒரு எழுத்தாளர் தான் அவர். நம்ம இந்த மூவருக்கும் நினைவு பரிசை வழங்குவதற்காக எழுத்தாளர் இந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஐயா பி. முத்துலிங்கம் அவர்களுக்கு எழுத்தாளர் இந்திரன் அவர்கள் நினைவு பரிசை வழங்குகிறார். நன்றி. விஜிதரன் அவர்களுக்கு இந்திரன் அவர்கள் நினைவு பரிசை வழங்குகிறார். ஜெகநாதன் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குகிறார்.